Hello friends, welcome to our channel Rixi Ari Work. Friends, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம எல்லா கிளாஸஸுமே ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன கிரெடிட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. கண்டிப்பாக நம்ம பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச் ஆர் ரன்னிங் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரன்னிங் ஸ்டிச் ஆர் கண்டினியூஸ் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஜர்தூசியை பற்றி பார்த்துடலாம். ஜர்தூசியில் வந்து உங்களுக்கு வந்து 3 டைப் அவைலபிள் இருக்குது. ஷாதி, இது வந்து நக்ஷி, இது கோரா. ஓகேவா? இந்த சின்ன டைப் ஜர்தூசி இருக்குல்ல, இது வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற 2 ஜர்தூசிஸும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஜர்தூசியில் கலர்ஸ் வந்து எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி ஜர்தூசி கட் பண்ணுறது வந்து சிங்கிளாக ஒரே டைமில் கட் பண்ணிடணும். மல்டிபிள் டைமில் கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தூசியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளெச் பண்ணி விடணும். லைட்டாக தான் இழுக்கணும். ஓகேவா? ஃப்ளெச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஒரே கட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளெச் பண்ண விடணும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஃப்ளெச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இழுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி வந்து வேஸ்ட்டாக போயிடும் அந்த ஜர்தூசி. ஸோ இப்போ ஃப்ளெச் பண்ணி விடணும். அதே நேரத்தில் லைட்டாக இந்த மாதிரி லேஸாக வந்து ஃப்ளெச் பண்ணி விட்டிங்கன்னா அதில் வந்து சுருக்கங்கள்லாம் இருக்கும், அது போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தூசியில் ரன்னிங் ஸ்டிச் போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நார்மல் மிஷின் த்ரெட், அதுக்கப்புறம் அயன் நீடில். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு பிகினர் அப்படிங்கிறத கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி செயின் கொடுக்கணும். இப்படி கொடுத்து பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து பழகிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் பீஸாக என்ன பண்ணுங்கள், போட்டு பழகுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தூசியை நான் சொன்ன மாதிரி சிங்கிளாக ஒரே கட்டில் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நார்மலாக செயின் ஒரு பீட் போட்டு செயின் ஸ்டிச் கொடுப்போம்ல, சேம் மெத்தடில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம எதுவும் பண்ணல, நம்ம ஒவ்வொரு வீடாக போட்டு லோட் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் மெத்தடில் ஜர்தூசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எப்போவும் மாதிரி செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதை பழகிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டிச் பழகலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் போடுறது தெரியுது இல்லையா, ஆனால் அந்த ரன்னிங் ஸ்டிச்சில் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதே தெரியாது. ஓகேவா? ஸோ இதை இந்த மாதிரி நம்ம பழகிட்டு இந்த மாதிரி பழகணுன்னா கொஞ்சம் பிகினர் அப்படிங்கிறதுனால ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நக்ஷியை வச்சு பண்ணோம் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தூசியை நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஃப்ளெச் பண்ணி விட்டுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தூசியை இந்த மாதிரி தான் லோட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச் போடுறதுக்கு நான் அந்த கோராங்கிற ஜர்தூசி இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கிறது, நீடியில் ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. 90 டிகிரியில் வச்சுட்டு நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதை தான் போட போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. அதை வந்து ஜர்தூசிக்குள்ளே போடுறோம். ஓகேவா? ஜர்தூசிக்குள்ளே நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதையே கண்டினியூஸாக போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டதை இப்போ ஜர்தூசிக்குள்ளே நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு குட்டி குட்டி ஜர்தூசியாக எடுத்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி பண்ணோம் இல்லையா, ஒரு ஸ்டிச் கொடுத்தோம். அதே இதை நம்ம வந்து ஜர்தூசிக்குள்ளே கொடுக்குற வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் ஜர்தூசி இல்லாமல் உங்களுக்கு போட்டு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ வந்து ஜர்தூசி நீளமாக எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே நம்ம இப்படி தான் ஸ்டிச் கொடுக்குறோம், வேறு எதுவும் இல்லை, இதை தான் கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து குழப்ப வேண்டாம். இந்த ஸ்டிச்சஸை உள்ளே செயினை வந்து உள்ளே கொடுக்கும், அதை தான் கண்டினியூஸாக நம்ம வந்து செயின்குள்ளே கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒருவேளை நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டிச் பழகிட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு பழகுங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
அதாவது ஜர்தூசி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நீடில் வந்து 90 டிகிரி ஆங்கிளில் தான் இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் செயின் ஸ்டிச்சை தான் ஜர்தூசிக்குள்ளே கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் நீடில் வந்து சாய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிச் வரவே வராது. நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நார்மல் செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு எப்போவும் மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நம்ம வந்து முடிச்சாச்சு. இது வந்து கோரா அப்படிங்கிறத வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோரா வச்சு பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த நக்ஷிங்கிறத வச்சு நம்ம வந்து ஜர்தூசி கண்டினியூ ஸ்டிச் போடுறோம். சேம் மெத்தட் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீடியில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எப்போவும் மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான் நம்ம வந்து இப்போ வந்து நக்ஷியில் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் மாதிரியே நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்போவும் மாதிரியே நம்ம ஜர்தூசியை ஃப்ளெச் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் மாதிரி ஜர்தூசியை நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம ஷேப்பில் போட்டு பழகணும். அதுக்காக நான் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு வச்சுருக்கேன். சேம் ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச்சையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவும் மாதிரி ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச்சை கொடுக்குறோம். நம்ம வேறு எதுவுமே பண்ணல. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். சரியா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஷேப்பில் போடும்போது அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஜர்தூசி ஸ்டிச்சஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, அதாவது கண்டினியூஸ் ஸ்டிச்சில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நார்மல் செயினை தான் நம்ம வந்து ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச்சில் கொடுக்கணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். அதே மாதிரி இப்படி கிராஸாவோ இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜர்தூசி ஸ்டிச்சஸ் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக 90 டிகிரி ஆங்கிளில் தான் இருக்கும். நான் இப்போ எதுக்கு இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச்சில் போடும்போது உங்களுக்கு தெரியாது. நம்ம நார்மல் செயினை தான் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஜர்தூசிக்குள்ளே கொடுக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டைப் 1, அதாவது நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை இந்த ஸ்டிச் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து டைப் 1 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜர்தூசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் நார்மலாக செயின் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படியும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். எதனால் அப்படின்னா நம்ம இப்படி நிறைய ஜர்தூசி எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு வேளை வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கோரான்னு சொல்லுவோம்ல, அந்த ஜர்தூசி வச்சு பண்ணியிருக்கோம். ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்து சாதி, இது நக்ஷி. ஓகேவா அதாவது சாதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்ற ரெண்டும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஓகேவா இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.